இன்றைக்கி காவியா லைஃப் ஸ்டைலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். 7 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிட்டு, அதிலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வளைவாக போட்டுக்கிட்டு, இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்பயும் போல் வளைவு போட்டுக்கிட்டணும். இப்போ இந்த இடத்துலேருந்து 3 இன்ச்சு, இந்த சைட்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு, இந்த இடத்துல இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கலாம். எப்பயும் போல் நார்மல் எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுமோ, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை வரைஞ்சிட்டு, அப்புறம் வந்து கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியாது. இந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் பீஸில் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளி பீஸில் இந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ வெளி பீஸ்லேயும் அதே அளவு சேமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஜாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ எப்பயும் போல் நம்ம இந்த ஷேப்பை நம்ம தச்சு திருப்பிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம தச்சு திருப்புறேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் வந்து இதை மட்டும் தச்சு திருப்பிக்கிறணும். தச்சு திருப்பிட்டு நம்ம 1.5 இன்ச்சு பீஸை எடுத்துகிட்டு நாட் மாதிரி ரெடி பண்ணி அதை தச்சு திருப்பி 2 இன்ச்சை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாட் வடிவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். அதை குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 2 இன்ச்சு அளவு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி நம்ம வச்சு அடிக்கணும். இந்த 2க்கு நடுவில் நம்ம பஃப் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மடிப்பாக வச்சு நம்ம ரெடி பண்ணணும். ஒரே மாதிரி மடிப்பு வைக்கக்கூடாது. ஒரு சைடு வந்து இந்த சைடு மடிப்போம். இந்த பக்கம் திருப்பி வந்து நம்ம மடிப்பு வந்து ஆப்போசிட்டில் வச்சு நம்ம அடிக்கணும். இந்த சைடு அடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த துணியை வந்து இந்த வாக்கில் வந்து அடிக்கணும். மாற்றி மாற்றி வச்சு அடிச்சிங்க அப்படின்னா அந்த பஃப் ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு அந்த ஸ்லீவுக்கு தக்கன நம்ம மிச்ச பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். எவ்வளோ அழகான ஒரு டிசைன் அப்படின்றத பாருங்கள். இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.